வசா ஜெவிகளே உங்களுக்காக சில குரல்கள் எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 குரல். வசந்த மன்னம் என்ற ஒரு டயலாக் வந்து சிவாஜி கணேசன் சார் பேசியிருந்தாரு. இது வந்து 10 நடிகர் பேசினா எப்படி இருக்கும்? முதல்ல சிவாஜி கணேசன் சார், வசந்த மன்னவா ஆடோ மட்டும் ஒரு சக்தி கொடுத்திருந்தானா அங்க உள்ள வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து உங்க முன்னக்கே ஜெவில வச்சிருப்பதே. ஆடுவ கொடுக்கலையே, எனக்கு கொடுக்கலையே. இதை எம்ஆர் சார் பேசுற அப்படி இருக்கும். இது நெப்போலியன் சார் வந்து பேசினா எப்படி இருக்கும்? பஞ்சி முட்டாய் சேல கட்டி 10 மணி நேரம் கட்டி கஞ்சி கொண்டு போறதுள்ள நெஞ்சிக்குள்ள நீ வாரியா. வசந்த மண்டபம் ஐயா, அது ஒரு அற்புதமான மண்டபம் ஐயா. ஆண்டவன் மட்டும் ஒரு சக்தியை கொடுத்திருந்தானா சால வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து இங்க வச்சிருப்பானே. ஆண்டவன் எனக்கு கொடுக்கலையே கொடுக்கலையே அப்படின்னு. இது உலக நாயகன் கமல்ஹாசன் பேசினது இருக்கும். வசந்த மண்டபம் ஒரு அற்புதமான மண்டபம். அது வசந்த மண்டபம். ஆண்டவன் மட்டும் ஒரு சக்தி கொடுத்திருந்தானா, எனக்கும் ஆண்டவனுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, அதை இங்க எடுக்க வேண்டாம். அப்படி ஒரு கால் அந்த சக்தி கிடைச்சிருச்சுன்னா நான் வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து இங்க வச்சிருப்பேன். ஆண்டவன் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. இது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுற எப்படி இருக்கும்? வசந்த மண்டபம் ஆண்டவன் மட்டும் ஒரு சக்தியை கொடுத்திருந்தான்னா அங்க உள்ள வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து டாட்டா டாட்டா இங்க வச்சிருப்பேன். ஆண்டவன் கொடுக்கல, டெஃபினெட்லி அப்படி கொடுத்தான்னா கண்டிப்பா நான் இங்க வந்து வைப்பேன். அந்த ஆண்டவன் கிருபை இருந்தா. இதே வந்து பிரகாஷ் ராஜ் வந்து பேசின டயலாக் எப்படி இருக்கும்? ஒரு சக்தி கொடுத்திருந்தானா அங்க உள்ள வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து இங்க செல்லத்துக்கு வச்சிருப்பேன். ஆண்டவன் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. இதே வந்து நம்ம ரகுவரன் பேசினா எப்படி இருக்கும்? வசந்த மண்டபமா அது ஒரு அற்புதமான மண்டபையா. ஆண்டவன் மட்டும் ஒரு சக்தி கொடுத்திருந்தானா அங்க உள்ள வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து இங்க வச்சிருப்பேன். டெஃபினெட்லி ஆண்டவன் கொடுக்கல, குடிச்சிருந்தானா அவனுக்கும் பாம்பு போட்டிருப்பேன். இதே வந்து அஜித் வந்து பேசினாலும் எப்படி இருக்கும்? அண்ணே தலை தலை விளக்குதா? எங்க ஒரு சத்தமே காணும். உங்களெல்லாம் பார்க்க நான் ஜெவிக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் ஒரு சத்தம் கூட போட மாட்டீங்க. ஆண்டவன் மட்டும் ஒரு சக்தி கொடுத்திருந்தானா அங்க உள்ள வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து டெஃபினெட்லி இங்க வச்சிருப்பேன். ஆண்டவன் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. இதே வந்து விஜய் சார் வந்து பேசுறது வசந்த மண்டபம் அது ஒரு அற்புதமான மண்டபம். ஆண்டவன் மட்டும் ஒரு சக்தி கொடுத்திருந்தான்னா அவங்க உள்ள வசந்த மண்டபத்தை எடுத்து வந்து இங்க வச்சிருக்க. டெஃபினெட்லி ஆண்டவன் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. இதே வந்து நம்ம பழைய காலத்து நடிகர் இருக்காரு, அதாவது கிருபானந்த வாரியார் அந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும்? சிக்கி புக்கி சிக்கி புக்கி சிக்கி புக்கி அங்க உள்ள வச்சிட்டு இங்க வச்சிருப்பேன்.
சந்திப்பேன். இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக உங்கள் ஆர்வம்